நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை அறிவித்த நிலையில் நேற்று பிற்பகலில் கூடலூர் மற்றும் பத்தனூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக மழை பெய்தது. இந்த நிலையில் தோபாலா, பந்தலூர், நாடுகாணி போன்ற பகுதிகளில் இன்று காலை முதலே மழை பெய்து வருவதால் ஓடைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு தொடர்ந்து 3வது நாளாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ரோட்லயே வர முடியலையே. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 21 அடியை தாண்டியுள்ளது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமான சிறுவாணி அணையின் நீர்மட்டம் தற்போது 21 அடியை தாண்டியுள்ளது. இதைவிட்டு அணையிலிருந்து குடிநீருக்காக எடுக்கப்படும் தண்ணீரின் அளவு உயர்த்தப்பட்டுள்ளது. 50 அடி உயரம் கொண்ட சிறுவாணி அணை கடந்த 3 நாட்களில் மட்டும் 10 அடியை தாண்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கோயம்பேட்டில் பதுங்கியிருந்த மேற்கு வங்க பயங்கரவாதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கதேச நாட்டை தளமாக கொண்டு அல் கொய்தா பயங்கரவாத இயக்கத்தின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் அன்சார் அல் இஸ்லாம் என்ற பயங்கரவாத அமைப்பு மேற்கு வங்கத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்திலிருந்து தப்பிய ஷேக் கன்வார் என்ற பயங்கரவாதி கோயம்பேடு IAS, IPS அதிகாரிகள் குடியிருப்பு பகுதியில் தங்கி வேலை பார்த்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மேற்கு வங்க தீவிரவாத தடுப்பு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் விகாஸ் கண்டே தலைமையிலான போலீசார் நேற்று சென்னை வந்து தமிழக போலீசாருடன் இணைந்து ஷேக் கன்வாரை கைது செய்தனர். இதுகுறித்து இரு மாநில போலீசாரும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் வாகனங்கள் வெளியேறும் இடத்தில் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் காருக்கு 2 மடங்கு கட்டணம் வசூலிப்பதாக வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையத்தில் கார் பார்க்கிங் மற்றும் வாகனங்கள் வெளியே செல்லும் பொழுது சுங்க கட்டணம் ஆகியவற்றை விமான நிலையத்தில் இயங்கி வரும் ஹரோ அப் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 10 நிமிடத்திற்கு 120 ரூபாயும் 10 நிமிடத்திற்கு மேல் சென்றால் கட்டணம் 2 மடங்காக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கார் ஓட்டுநர் ஒருவர் தான் 7 நிமிடங்களாக வாகன நெரிசலில் சிக்கி வருகிறேன் என்றும் அதற்கு கட்டணம் வசூலித்து வருகிறீர்களே என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நான் வந்து கரெக்டா 10 நிமிஷம் கூட ஆகல. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 13 பேரை போலீசார் கைது செய்தனர். நாகை மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை மற்றும் கடத்தல் ஆகியவற்றை தடுக்க போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வெளிப்பாளையம், கீழையூர், கீழ்வேளூர், வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 13 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து சுமார் 678 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 3 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இருசக்கர வாகனத்தில் கள்ளச்சாராயம் கடத்திச் சென்ற 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தம் அடுத்த செம்பேடு பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியே இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இளைஞர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அவர்கள் 120 லிட்டர் கள்ளச்சாராயம் கடத்திச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து கள்ளச்சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பழனி கோயில் கிரிவல பாதையில் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் பழனி முருகன் கோயில் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாததால் அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்திருந்தார். இதுகுறித்த வழக்கு விசாரணையில் வருவாய்த்துறையின் சார்பில் ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கைக்கு கால அவகாசம் கோரப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஆக்கிரமிப்பாளர்கள் தரப்பில் கூட அவகாசம் கோரவில்லை எனவும் தாங்கள் ஏன் அவகாசம் கேட்கிறீர்கள் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து வழக்கின் உத்தரவை நடைமுறைப்படுத்தியது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 1 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கண்டாச்சிபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 1 கோடி ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து உரிய கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய பெண் புரோக்கர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். நெற்குந்தி முத்தப்பா நகரில் கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து கூறப்படுவதாக மாவட்ட சுகாதாரத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் அங்கு சோதனை மேற்கொண்ட போது 13,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு கருவில் இருக்கும் பாலினத்தை கூறியது தெரியவந்தது. இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த லதா மற்றும் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த முருகேசன், நடராஜன், சின்னராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தவர்கள் தூக்கி வீசப்படும் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 21ஆம் தேதி தரங்கம்பாடி கடைவீதி அருகே அதிவேகமாக வந்த கார் ஒன்று எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த வானகிரி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் மற்றும் அவரது மனைவி இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவர்களது 2 வயது மகன் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து விபத்தை ஏற்படுத்திய சென்னையைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் அருள் சாலமன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதகையில் நாட்டின் முதல் ஃபீல்டு மார்ஷல் சாம் மானக்ஷாவின் 16வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போரில் இந்திய வெற்றி வாகை சூடுவதற்கு முக்கிய தளபதியாக விளங்கியவர் சாம் மானக்ஷா. இவர் கடந்த 2008ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ மையத்தில் உயிரிழந்ததையடுத்து உதகையில் உள்ள பார்சையின மக்களின் கல்லறை தோட்டத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் 16வது நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் ராணுவ அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே முனியப்பன் கோயில் உண்டியலில் பக்தர் ஒருவர் 90 கோடி ரூபாய் காசோலை காணிக்கையாக செலுத்தியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாகரம் அருகே முனியப்பன் கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நல்லம்படி அறநிலையத்துறை ஆய்வாளர் தலைமையில் நடைபெற்றது. அதில் பக்தர்கள் ஒருவர் கோயில் பேரில் 90 கோடியே 42,85,256 ரூபாய் காசோலை செலுத்தியிருந்தது அனைவரையும் அதிர்ச்சியடைய உள்ளது. இதையடுத்து கோயில் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத வகையில் பக்தர் ஒருவர் பெரிய தொகையை காணிக்கையாக செலுத்தியிருப்பதை பார்த்த கோயில் நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பக்தர் காணிக்கையாக செலுத்திய காசோலையை வங்கிக் கணக்கில் செலுத்திய பின்னரே அவரின் கணக்கில் பணம் உள்ளதா இல்லையா என்பது தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது.